ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஏஎல்பியில். அதுதான் இங்கே ஏஎல்பியினுடைய பெரிய சக்ஸஸாகவே நான் பார்க்குறேன். என்னால் தான் கெடுக்கும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களால் தான் வரும்னா நான் உங்ககிட்ட நான் ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணுன்ற நிதானத்தை கடைபிடிச்சே நான் அதை கையாள முடியும். சூழ்நிலைகளால் வர்றதை நான் தடுக்கவே முடியாது. நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் பணம் கொடுக்கணும், பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, பண்ண மாட்டேன்றீங்கன்றது ஒரு பிரச்சனை, பண்ணிட்டீங்கன்றது இன்னொரு சூழ்நிலை. எனக்கு வர வேண்டியதை நான் கேட்கணும், நான் கேட்டேன், நீங்கள் தரமாட்டேங்கிறீங்கன்றது ஒரு சூழ்நிலை, தந்துட்டீங்கன்றது ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பணத்தை நான் எடுக்க முடியல. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு லாக் ஆகிடுச்சு, இந்த டிரான்சாக்ஷனில் ஒரு டிஸ்பியூட் ஆகிடுச்சு, இது நிற்குது. இது நீங்களும் காரணம் இல்லை, நானும் காரணம் இல்லை, இது சூழ்நிலை காரணங்கள். இப்படி பல காரணிகள் எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்வுலையும் இருக்குன்றத, இதால் இன்னாரால் இந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும்போது தான் ஒரு நிகழ்வை சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு நிகழ்வை புரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பால் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், பால் போடுறவர் எப்படி போடுவார், எனக்கு விக்கெட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல கேப் இருக்குது, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் அந்த பாலை நான் எதிர்கொள்ள முடியுன்ற நிகழ்வு இருக்கு இல்லையா. இதில் கான்ஃபிடென்ஸும் இதுதான் நடக்குன்ற ஒரு தெளிவு இருக்கும்போது அந்த இடத்துல என்னுடைய திறன் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. இது எல்லாமே எனக்கு தெளிவாக இருக்குது. இப்போ இந்த தெளிவான மனநிலையில் ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கும், இதே பால் கண்ணை கட்டி விட்டுருக்கு, யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, என்ன பால் போடுவார்னு தெரியாது, யார் பவுல் போடுவார் தெரியாது. இதே தோனிக்கு கூட என்ன தான் கூல் மைண்டடாக இருந்தாலும் ஆட்டிடியூடு மட்டுமே சக்ஸஸ் தராது. அதை தான் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வெறும் மனோ தத்துவங்கள் மட்டும் வேலை செய்யறது இல்லை. இப்போ அந்த பால் அவர் போடுறாங்க, அந்த பாலை 6 அடிச்சிருவாருன்னு கேரண்டி சொல்ல முடியுமா?